நன்றாக படித்த அறிஞர்கள் சிலர் ஒரு தவமுனிவரிடம் போனார்கள். ஐயா, நாங்கள் கடவுளை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், வழி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். முனிவர் அவர்கள் கையில் ஆளுக்கொரு சல்லடையை தந்தார். உங்கள் சல்லடையில் நீரை நிரப்பிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அறிஞர்கள் இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்று நினைத்தார்கள். இருந்தாலும் மறுக்கவில்லை. தண்ணீரை அள்ளி அள்ளி சல்லடையில் ஊற்றத் தொடங்கினார்கள். சோர்ந்து போய் திரும்பினார்கள். எங்களால் முடியவில்லை என்று முனிவரிடத்திலே சொல்லுகின்றார்கள். நான் நிரப்புகிறேன் என்று எழுந்தார் முனிவர். சல்லடையை தண்ணீருக்குள்ளே அமுக்கி பிடிக்கின்றான். இப்போது சல்லடையில் என்ன இருக்கிறது என்று அவர்களை பார்த்து கேட்கின்றான். ஆம், தண்ணீர் நிரம்பி இருக்கிறது என்றார்கள். முனிவர் அவர்களை பார்த்து இதை இவ்வாறாக விளக்கிச் சொல்லுகின்றார். நமது ஆணவம் ஓர் ஓட்டை சல்லடை, இறைமை ஓர் ஆனந்த பெருங்கடல். நம் இறைவனுக்குள் மூழ்கி அந்த ஆனந்த பெருவெள்ளத்தையே அனுபவிக்கலாம். ஆனால் இறைவனையே நமக்குள் அடக்கிவிட நினைத்தால் நமக்குள் எதுவும் மிஞ்சாது என்று அவர்களுக்கு பதில் சொன்னார். ஆம், நமது அகந்தை ஆணவத்தை அழித்து நம்மையே தாழ்த்தினால் இறை அனுபவம் பெறலாம், இறைமையை சுவைக்கலாம்.